வியாபாரிங்க வந்துட்டாங்க. சாரி பைரவி, என் போனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ண முடியல. ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. அன்னைக்கு பேசின அமௌண்ட் 40 lakhs இதுல இருக்கு. அமௌண்ட் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சரக்கு டெலிவரி கொடுங்க. யா ஓகே சார். நீ மனசு புண்படும்படி பேசிக்கிட்டே இருந்த. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். பைரவி நம்ம குடும்பத்துக்காக தானே இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறா. புரிஞ்சுக்காம அவளை நீ ஏதோ மாதிரி நடத்துறது சரியில்லை மகா. சிக்கி கூட்டிட்டு வந்த வியாபாரிங்களுக்கு கொடுத்திருந்தா நமக்கு 10 லட்சம் நஷ்டம். ஆனா பைரவி கூட்டிட்டு வந்த வியாபாரிங்க பொருளுக்கு ஏத்த விலையை கொடுத்து சரக்கு வாங்கிட்டு போறாங்க. அமௌண்ட் பேசினபடி கரெக்டா இருக்கு நீ. நாளை மறுநாள் நீங்க கரும்பு வாழையெல்லாம் டெலிவரி கொடுத்துருங்க. சரிங்க சார், சொன்ன மாதிரி எல்லாமே டெலிவரி கொடுத்துட்றேன். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பைரவி, நாங்க வரோம்மா. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க சார். அப்ப நாங்க கிளம்புறோம். ஏ மருமகளே, உனக்கு இந்த தடவையும் விவசாயத்துல லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா. வியாபாரத்தை நீ இவகிட்ட இருந்து கத்துக்கும். கத்துக்க நான் தயாரா தான் இருக்கேம்மா. அவளை சொல்லி கொடுக்க சொல்லுங்க. என்ன மகா, இப்போ உன் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்ப?